படம் ஜனநாயகம் படம் வந்து கதை கேட்குறப்பவே இந்த படம் ரிலீஸ் ஆன படம் அப்படின்ட்டாரு. ரீமேக் படம்ட்டாரா? ரீமேக் படம்ட்டாரா நீங்கள் எடுக்க போகிறது? ரிலீஸ் ஆயிருச்சுட்டாரு. ஆமாம், அப்புறமேல் தான் அவர் சொன்னது சரிதானே. பகவந்த் கேசரிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், ரிலீஸ் ஆன அப்போ பொய்சியக்காரன் சொல்லி பொய் சொல்லல. ஜோசியக்காரன் எங்கேயாவது பொய் சொல்லியிருக்கான்? இல்லை. சரி, அவர்கிட்ட அப்படியே வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும், சென்சார் எப்போ பார்ப்பாங்க, அண்ணன் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, இதெல்லாம் கேட்டு சொல்லி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எல்லாம் கேட்டாச்சு. தலைவர் வந்து பெரம்பூரில் நிற்கிறாரு, அதை விட்டா திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு, இந்த 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஏன் 2 தொகுதி? 2லையுமே ஜெயிக்க தான். எப்படி 2 ஜெயிச்சா ஒன்று ரிசைன் பண்ணுவீங்கள? அது வேஸ்ட்டு தானே. நம்பிக்கை இல்லாததான் 2 தொகுதியில் நிற்பான், இது இல்லைன்னா அதுன்ட்டு. அதான் இது நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, அந்த ஊர் மக்கள் நம்மளை நம்புறாங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாது. 234 தொகுதியிலாம் கேட்குறாங்க, விருப்பம் பண்ணி வாங்கினாங்கல்ல எல்லா தொகுதிகளையும் விஜய் தான் நிற்கணும் அப்படின்ட்டு. 230 தான் நிற்பாரா? 3ஆம் உலகப்போர்னு ஒன்று வரப்போகுது தெரியுதா? அந்த 3ஆம் உலகப்போர் இருக்கிறப்ப இந்த பூமி இருக்காது. அப்ப இந்த பூமியில இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எவன் காப்பாத்துவோம்? எங்க தலைவன் மட்டும்தான் ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி அதுல எல்லாத்தையும் கொண்டு போறது ரெடி பண்றது. சிம்பு மாடுலேஷன் வருது. சிம்பு மாடுலேஷனா? மன்மதன் சிம்பு வந்துட்டு போறாரு நடுவில். அப்படியா? குத்தி 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 அதான் குத்தி 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 குத்தின்னா என் வாழ்க்கை அழிச்சதுல முதல் வாழ்க்கை அழிக்கல, வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்சு. ஆமா, பிரமாதமா குச்சி எடுத்து குடஞ்சி விட்டு ஆக்கி வச்சு ஆரம்பிச்சு வச்சவன் அவன் தான். ஆமா, அவ்வளோ நல்லவன் அவன். ஐயோ, அதனால தான் கெட்டவனு பேர். ஆமாம் ஆமாம், அவன் நல்லவனாக இருந்ததுனால தான் கெட்டவனு பேர் வச்சுட்டான். அங்கிள் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு நான் திட்டுற மாதிரி திட்டுறேன். ஆமாம், அப்போ தான் நான் வளர முடியும் அப்படின்னு. அவருக்கு ஐயா வந்து எப்பா நீ எது வேணுமாலும் பண்ணிக்கப்பா, அவரோட பெருந்தன்மை அது. நீ எது திட்டுறதோ கிடுக்கிறதோ எது வேணுமாலும் பண்ணிக்கப்பா. என்ன வேணாலும் பண்ண, செல்ஃபி ரேம்ப் பாக் இதெல்லாம் மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்து நான் அதை பார்த்து காப்பி அடிச்சுக்கிறேன் அப்படின்னா. சரி, நீங்கள் எது போட்டி போட போகிறீங்களா தாவேக்கா சார் தொகுதியில் கேட்டீங்களா? விருப்பம் வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து நான் தெளிவாக என்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், மெயினாக வந்து எங்கே மு.க. ஸ்டாலின் ஐயா நிற்கிறவரோ அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அப்புறமேலு நான் சொன்னேன். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் சார் தான் இணைஞ்சிருக்காரு. ஆமாம், நாங்கள் வந்து ராக்காய் படத்து ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னா சீரியஸா அது நடக்காம போனதா சரித்திரமே கிடையாது. இதுக்கு மேலே என்னென்ன சொல்லி நடந்திருக்கு? இதுக்கு மேலே அவர் என்னென்ன சொல்லி நடந்து எல்லாமே நடந்திருக்க. ஆமாம், படம் ஜனநாயகம் படம் வந்து கதை கேட்குறப்பவே இந்த படம் ரிலீஸ் ஆன படம் அப்படின்ட்டாரு. ஆமாம், ரீமேக் படம்ட்டாரா? ரீமேக் படம்ட்டாரா நீங்கள் எடுக்க போகிறது? ரிலீஸ் ஆயிருச்சுட்டாரு. ஆமாம், அப்புறமேல் தான் அவர் சொன்னது சரிதானே. பகவந்த் கேசரிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், ரிலீஸ் ஆன அப்போ பொய்சியக்காரன் சொல்லி பொய் சொல்லல. ஜோசியக்காரன் எங்கேயாவது பொய் சொல்லியிருக்கான்? இல்லை. சரி, அவர்கிட்ட அப்படியே வந்து படம் எப்போ ரிலீஸ் ஆகும், சென்சார் எப்போ பார்ப்பாங்க, அண்ணன் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, இதெல்லாம் கேட்டு சொல்லி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எல்லாம் கேட்டாச்சு. தலைவர் வந்து பெரம்பூரில் நிற்கிறாரு, அதை விட்டா திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு, இந்த 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஏன் 2 தொகுதி? 2லையுமே ஜெயிக்க தான். எப்படி 2 ஜெயிச்சா ஒன்று ரிசைன் பண்ணுவீங்கள? அது வேஸ்ட்டு தானே. நம்பிக்கை இல்லாததான் 2 தொகுதியில் நிற்பான், இது இல்லைன்னா அதுன்ட்டு. அதான் இது நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, அந்த ஊர் மக்கள் நம்மளை நம்புறாங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாது. 234 தொகுதியிலாம் கேட்குறாங்க, விருப்பம் பண்ணி வாங்கினாங்கல்ல எல்லா தொகுதிகளையும் விஜய் தான் நிற்கணும் அப்படின்ட்டு. 230 தான் நிற்பாரா? விருப்பம் பண்ணுங்கிற விஷயத்துக்கே வராதிங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதான் வரலையே, எதுவுமே போனதோட சரி. மற்ற கட்சிக்காரங்களாம் விருப்ப மனு வாங்கிட்டு போகிறாங்களே, எவ்வளோ விருப்ப மனு கொடுப்பாங்க? 234 மனு தான் வச்சுருப்பாங்க, அதை மட்டும்தான் விற்பாங்க. ஒரு தொகுதிக்கு 1 அவ்வளோதான் கொடுப்பாங்க, புரியுதா? ஆனால் நாங்கள் எப்படி கொடுத்தோம்? யாரையாவது இது பண்ணோமா? 1 லட்சம் மனு, 1 லட்சம் மனு கொடுத்தணும்ல. வந்துச்சா? வாங்கிட்டு போனாங்க, திரும்ப கொடுத்தாங்களா? எல்லாத்தையும் திரும்ப வேணான்ட்டோம், புரியுதுங்களா? வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனுக்கு உள்ளது முடிஞ்சிருச்சு, அப்புறமேல அந்த விருப்ப மனுலாம் மறுபடியும் வாங்கி ஒரு குழுக்கள் முறையில் சேர்ந்துருச்சு. அடுத்த எலெக்ஷனு 31ல். ஆமாம், நாங்கள் அடுத்தாப்பில் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2026 நாங்கள் அடுத்து இருக்கிற ஒரு 300 வருஷத்துக்கு நாங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுருக்கோம். அந்த விருப்ப மனு வச்சு. ஆமாம், அந்த ஒரு விருப்ப மனு வச்சு நாங்கள் வந்து அவ்வளோ பிளான் போட்டிருக்கோம். எல்லாமே ஃப்யூச்சர் பிளான் பண்ணுங்க. இங்கே இருக்கிற கம்யூனிட்டி பேர் எவனுமே ஃப்யூச்சர் பிளான் பண்ணவே மாட்டேங்கிறான்.
சீரியஸா தொலைநோக்கு பார்வையோட செயல்படுறீங்க. அப்படிதான் இருக்கணும். நீங்க இன்னமும் பாருங்க பள்ளிக்கூடத்துல இந்த ஆனாவனா ஏபிசிடி இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்லி தருவாங்க? சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல. ஆமாம், மொழியெல்லாம் இப்போ வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏலியன்ஸோட டீல் பண்ணோம்னா அந்த லாங்குவேஜே வேற. பக்கத்தில் இருக்க மனுஷனா டீல் பண்ண முடியல, ஏலியனுக்கு போகிறீங்க. ஐயோ, நீங்கள் பார்க்கல. நீங்கள் வந்து இன்னும் வந்து பழங்காலத்திலே இருக்கிறீங்க. ஏலியன் கூட இப்போ எங்கள் தலைவர்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்காரு தெரியுமா? இன்னும் என்ன பேச்சுவார்த்தை சொல்லுங்கள், என்ன பேசுவார்? அதாங்க 2031 பிஎம்க்கு அப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் டீல் பண்ணி மேலே போகணும்ல. மேலே அப்புறம் எல்லாம் ஒரு கலந்தாய்வு இருக்கணும்ல. சும்மா போக முடியும். எலாமஸ்கோடே இப்போ டீல் பண்ணி எங்கள் வேற்றுக்கிரகத்தில் எந்த இடத்துல நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்ட வரைவு போயிட்டுருக்கு. ஆமாம், சாதாரணம் கிடையாது. ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவனுங்கெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், வேறு எந்த கட்சி வந்தாலும் எங்கேயும் எவனையும் கூட்டிகிட்டு போக மாட்டான். மாடு மேய்க்கிறவன் மாடு மட்டும்தான் மேய்ச்சிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? ஒரு டிரைவராக இருக்கிறவன் டிரைவராகவே வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எல்லாரையும் வேற்று கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். ஆமாம், போயிட்டு இங்கே யாருக்கு ஆட்சி பண்ணுவீங்க அப்புறம்? எது இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில்? அதான் 3ஆம் உலகப்போர்னு ஒன்று வரப்போகுது, தெரியுதா? அந்த 3ஆம் உலகப்போர் இருக்கிறப்ப இந்த பூமி இருக்காது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எவன் காப்பாற்றுவான்? எங்கள் தலைவன் மட்டும்தான் ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி அதில் எல்லாத்தையும் கொண்டு போகிறது ரெடி பண்ணுறது. சிம்பு மாடுலேஷன் வருது. சிம்பு மாடுலேஷனா? அவன் தான் என்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டானா இல்லை அவனை பார்த்து நான் கற்றுக்கிட்டேனா? மன்மதன் சிம்பு வந்துட்டு போறாரு நடுவில். அப்படியா? குத்தி 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 அதான் குத்தி 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 குத்தின்னா என் வாழ்க்கை அழிச்சதுல முதல் வாழ்க்கை அழிக்கலை, வாழ்க்கை ஆரம்பித்து வச்சு. ஆமாம், பிரமாதமாக குச்சி எடுத்து குடஞ்சி விட்டு ஆக்தி வச்சு ஆரம்பித்து வச்சவன் அவன் தான். ஆமாம், அவ்வளோ நல்லவன் அவன். ஐயோயோ, அதனால தான் கெட்டவன் இப்போ எடுத்தீங்களா? அதுவும் ஆமாம், அவன் நல்லவனாக இருந்ததுனால தான் கெட்டவனு பேர் வச்சிட்டோம். ஆமாம், அது தப்பாக வச்சிட்டோம். தலைவன் எப்படி இருக்காரு, எங்கே இருக்காரு, ஷூட்டிங்லாம் எப்படி போகுது? யார், எந்த தலைவன்? எஸ்டிஆர் தான். எஸ்டிஆரா? ஓ, என்னத்தை சொல்கிறது, அரசன் ஷூட்டிங்கில் இருக்கார் நம்மள வெற்றிமாறன் கூட. அப்படியா? அது வந்து எனக்கு தெரியாமல் போச்சே. ஏன்னா எங்கள் தலைவர் விஜய் பற்றினா இந்த 41 பேரில் எவனாவது ஒருத்தன் வந்து எனக்கு சொல்லிடுவான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பேருங்கிற வச்சுக்கிங்களேன். அந்த 50 பேர்த்தில் யாராவது ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். இந்த சிம்பு சைட்லேருந்து எவனும் வர மாட்டேங்கிறான். ஆமாம், ஃப்யூச்சரில் ஏதோ வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தெரில, அரசியலுக்கு வந்தால் வந்துடுவாங்க. ஆமாம், அரசியலுக்கு வந்தால் வந்துடுவாங்க. அரசியல் அவங்களுக்கும் அரசியல் ஆல்ரெடியே கட்சி இருக்குது. விஜயெலாம் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்தார். சிம்புக்கெல்லாம் ஆல்ரெடி அவங்க அப்பாவே ஆரம்பித்து வச்சுருக்காரு. அது ஆல்ரெடியிலே கட்சியில் இருக்கிறவங்க தான், அதனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம தலைவருக்கு வருவோம். என்ன கூட்டணி இருந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க? எந்த தொகுதி கூட்டணி தான் நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா தொகுதியிலும் வராது, அதை மட்டும் சொல்லுங்க. வரும் வராதுன்னா ஒரு விஷயம், தலைவர் தான் சிஎம்ட்டேன். அதெல்லாம் விடுங்க, காங்கிரஸ் வருமா வராதா? வருங்க, அது எப்படி வராதுன்னு சொல்ல முடியும்? வருது. அதான் 20 இங்கே 20 அங்கே. ஆமாம், நம்ம வந்து எதிரியாக வச்சுக்கக்கூடாது. யாரையுமே எதிர்த்து சண்டைக்காரனை வச்சுக்கிறது நமக்கு தப்பு. ஆமாம், எல்லாருமே நண்பர்கள். எடப்பாடியும் நமக்கு நண்பர் தான், புரியுதுங்களா? எதிர்கட்சி நம்ம இப்போ வந்து இது சொல்கிற ஒழிஞ்சு சும்மா மேடைக்கு வேணா பேசுகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து டெய்லி வந்து எங்கள் தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா கிட்ட நைட்டு காலையிலே ஃபோன் பண்ணி பேசுகிறாரா? ஆமாம், காலையில் வாக்கிங் போகிறப்போ வந்து கூடலாம் வாக்கிங்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உங்களை திட்ட போகிறேன் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிடுவார். உங்களுக்கு தெரியாது, எங்கள் தலைவன் நீங்கள் கன்னித்தீவுலாம் கன்னித்தீவு பார்த்துருக்கீங்களா? அந்த போர்வையை தூக்கி நம்ம போத்திக்கிட்டோம்னா நம்ம எங்கே நிற்கிறோங்கிறது நமக்கு தெரியாது யாருக்குமே. புரியுதுங்களா? அது மாதிரி டெய்லி மு.க. ஸ்டாலின் ஐயா வாக்கிங் போகிறப்போ பார்க்கில் எங்கள் தலைவன் அந்த போர்வையை போத்திக்கிட்டு அவர் கூட வாக்கிங் போகிறாரு. அதனால பார்க்குறப்ப வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா தான் நடந்து போகிற மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் தலைவன் கூட நடந்து போகிறது எவனுக்கும் தெரியாது. ஆமாம், அப்போ 2 பேரும் பேசிட்டு போயிடுவாங்க. என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? இவர் தான், சார் நான் வந்து அங்கிள் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை நான் திட்டுற மாதிரி திட்டுறேன். ஆமாம், அப்போ தான் நான் வளர முடியும் அப்படின்னும் அவருக்கு ஐயா வந்து எப்பா நீ எது வேணுமாலும் பண்ணிக்கப்பா, அவரோட பெருந்தன்மை அது. நீ எது திட்டுறதோ கிடுக்கிறதோ எது வேணுமாலும் பண்ணிக்கப்பா. என்ன வேணாலும் பண்ண, இந்த செல்ஃபி ரேம்ப் வாக் இதெல்லாம் மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்து நான் அதை பார்த்து காப்பி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு வரா. அதான் புரியுதுங்களா? தெளிவாக கேட்சிங் கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து எங்கேருந்து பண்ணார்? அவர்கிட்ட இந்த வாக்கிங் போகிற நேரத்தில் பேசின விஷயங்கள்னால தான் இவர் அங்கே, அதாவது இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டாரு.
அவரு சொல்ற விஷயத்தெல்லாம் இவர் செஞ்சுட்டார். அக்கா நீ வச்சுக்க, பேக்கரி நான் வச்சுக்கிறேன். அப்படியா? அப்படி கூட வச்சுக்கலாம். ஆமாம். இடையில வந்து இப்போ மோடி வந்தார் இல்லையா? ஆமாம். மோடி வந்தப்போ எங்கள் தலைவர் போய் பார்க்கல பேசலைங்கிறது மாதிரி ஒரு ரூமரை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் தனிப்பட்ட முறையில் பேசினார். பன்னீர் வந்தாரா மோடி? அப்புறம் ஒரு விஷயம், பனையூர் வந்தாரான்னு இல்லை, எங்கள் தலைவர் போய் மோடியை பார்த்தாரு. எங்கே? திருப்பரங்குன்றத்தில். எந்த நியூஸ்லேயும் வரலையே. அதான் சுப்பிரமணிய சுவாமி முருகன் அப்படிங்கிற கோயிலுக்கு தானே போனார் அவரு, பார்த்தார்ல. அந்த முருகன் பின்னால் இருந்தது யாரு? எங்கள் தலைவன் போய் அங்கே டீல் பண்ணி பேசுனதுல தான் எங்கள் தலைவன் சொன்னார், இந்த எடப்பாடியை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, அவர் வந்து திமுக தான் நமக்கு எதிரின்னு அவங்களோட சண்டை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் இந்த எடப்பாடி இல்லாத பொல்லாதெல்லாம் இருந்துகிட்டு இருக்காரு, நீங்கள் கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க அப்படின்னு ஒன்று தான். அடுத்த நாளே இவர் கிளம்பி அங்கே போனது. எங்கள் தலைவன் சொன்னதுனால தான் எங்கள் எடப்பாடியே போனது அங்கே அமித்ஷாவை பார்க்க. அப்புறம் என் கட்சி வேலைகள்லாம் வேற இல்லை, தொகுதி பங்கீடு பேசணும், வேட்பாளர்கள் பேசணும், அதெல்லாம் விட்டுட்டு விஜயா போய் அங்கே போய் பேசிட்டு இருப்பாங்க. எலெக்ஷனுக்கான வேலையை பார்க்கணும்ல, எல்லாரும் தாவே கண்டிக்கிறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், கூப்பிட்டு இனிமேல் விஜயோட விஷயத்தில் எதுலேயுமே நீ தலையிடாத. இன்னும் சொல்ல போனால் இந்த ரெட்டை இலை இருக்கு இல்லையா, ரெட்டை இலையில் ஒரு இலையை பிச்சு சசிகலா கிட்ட கொடுக்க போகிறாங்களாம். இப்போ ரெட்டை இலை கிடையாது, ஒத்த இலை. ஒரு விரல் புரட்சி மாதிரி ஒரு தலைவர் ஸ்டைலில் சொல்லணும். அதான் சொல்கிறாங்க. ஆமாம், விரலை நீ இப்படி காட்டக்கூடாது, இப்படி காட்டணும் அப்படின்னு. இந்த விரல மை வைப்பாங்க ஓட்டுக்கு, இந்த விரலே வைப்பாங்க. மையினோன்னு எனக்கு திமுக காரன் சதி என்ன மாதிரி தெரியுமா பண்ணியிருக்காங்க, வர்றவன் எல்லாருமே ஓட்டு போடணுங்கிறதுக்காக அந்த மையில் வசிய மையை தடவிருக்காங்க. அந்த மையில் வசிய மையை தடவுனதுனையும் உடனே போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது மாதிரி அப்படி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோடிகிட்ட சொல்லி எல்லாம் கவர்மெண்ட் தேர்தல் ரூல்ஸ் பிரகாரம் முன்னாடிலாம் எப்படின்னா மை வச்சதுக்கப்புறம் தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் தான் மை வைக்கிறது. ஏன்னா வசிய மை வச்சிடறாங்களே. ஆமாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல்ல, எல்லாம் தெளிவாக எல்லாம் கரெக்டாக நடக்கும். இவ்வளோ அறிவாலே இருக்கீங்களே சார், எங்கே படிச்சிங்க? எப்படி இந்த ஞானம்லாம் உங்களுக்கு வந்துச்சு? அதான் உங்கள் வாத்தியார் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் தெரியலையே. அதான் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன், அதனால தான் இவ்வளோ அறிவாக இருக்கேன். அவர் ரொம்ப தெளிவாக பேசுவார் சார். அதான் தெளிவாக பேசுகிறவங்களாம் வாத்தியாரா என்ன? இப்போ வாத்தியார்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அதான் உங்களுக்கு தெரியல. கோட்டு போட்டதெல்லாம் அப்படி இருக்குமோ? கோபிநாத் கோட்டு போட்டதுனால தான் நல்லா பேசுகிறாரு. ஆமாம், அந்த கோட்டை மட்டும் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்களே. நான் நல்லா பேசலையா? பேசுகிறீங்க, தேவையான விஷயங்கள் எதுவும் அதை பேச மாட்டீங்களே. தேவையில்லாதது அப்படின்னா தேவையானதுன்னா என்ன? முதல் தேவையானது என்ன, அதை பேசுவோமே. என்ன தேவை? நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள். நாட்டில் நடக்கிறது நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், அது சரியான்னு சொல்லுவோம். இது நடக்குது, நாட்டில் இது நடக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். சரியா? இன்னைக்கு கூட வந்து நாங்குநேரில் 2 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க. நாங்குநேரில் 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. எந்த சமுதாயத்து மக்கள், எந்த சமுதாயத்தை அவங்களே அடிச்சு செத்துட்டாங்களா இல்லை அவங்களே யாராவது? அதாவது வந்து ஒரு மர்ம நபர்கள் ஒரு 9 பேர் 2 வீலரில் வந்து 2 பேரை சும்மா கடந்தவங்கள வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. மர்ம நபர்கள் எங்கேருந்து வந்தாங்களா தெரியல, அதை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அறிக்கை காலில் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்படியா? ஓ, எல்லாமே போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும்னா ஊரில் இருக்கிற ஆம்பளையெல்லாம் வந்து என்ன சேலை கட்டிட்டு சுற்றுறாங்களா? எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்காரன் தான் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஊரில் ஒரு 4 ரவுடி பையன் இருப்பான், அவனை அடக்கிறதுக்கு போலீஸ் தான் வரணும்னா ஊரில் இருக்கிற எல்லாம் பொண்டுக சிட்டியாவாக இருக்காங்க? தப்பு இல்லை, எல்லாத்தையும் போலீஸ்காரன் தான் கடமை இல்லை. சட்டம் கடமை செய்யுங்கிறது இல்லை, புரியுதுங்களா? அப்போ செய்யலை, சட்டம் செய்யாததுனால இவ்வளோ பிரச்சனைகள் வருது. செய்யலை, போதைப் பொருள் போட்டு அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போதைப் பொருள் யார் இங்கே அனுமதிக்கிறது? எப்படி மோடி தான் வருது. இந்தியாவுக்குள்ளார போதைப் பொருள் வர்றதுக்கு காரணம் என்ன? மோடி தானே. மோடி தான் காரணம். தமிழ்நாட்டில் தானே இந்தியாக்குள்ளார தானே தமிழ்நாடு இருக்கு. இங்க இருக்கு இந்தியாக்குள்ளார தானே தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு போதைப் பொருள் வருது அப்படின்னா அது இந்தியாக்குள்ளார வந்ததுனா தானே. அப்படி அப்புறம் மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு போகுதுன்னா மெக்சிகோவில் இருக்கிறதுனால தானே அமெரிக்காவுக்கு வருது. அப்போ இந்தியாவுக்குள்ளார எவன் போதைப் பொருள் கொண்டு வர்றது? இந்திய எல்லை பகுதியிலே அதை தடுக்கணுமா இல்லையா? இந்த தடுக்காத வேலையை பண்றது யாரு? தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள தடுக்கலாம் இல்ல?
உங்க போலீஸ் தானே இங்க இருக்கு, தடுக்கலாம்ல. அதுக்கு தான் தானே இங்க. யார் எங்க பவரா? ஐ மீன் உங்க எதிர்கட்சியோட நீங்க எதிரியா நினைக்கக்கூடிய. அதனால தான் இந்த பவர்லாம் கட்டுப்படுத்தணும், பவரே இல்லாம இருக்காங்க. அதனால தான் எங்க தலைவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் தெரியுமா? அதுக்காக தான் நாங்க தலைவரை முன்மொழிகிறோம். சரி, இப்போ அவர் வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதா? என்ன பிளான் வச்சிருக்காரு அதுக்கு? எத்தனை படம் பார்த்துருக்கீங்க? சரி. தலைவன் தப்பு நடக்கிற இடத்துல 10 நிமிஷத்துக்குள்ளார இல்லை. அது மாதிரி லியோ படத்துலயே அவர் தான் பண்ணுவார் அந்த தப்பெல்லாம். ஒரு விஷயம், தப்பை நாம பண்ணாதான் மற்றவன் பண்ணாம இருக்குப்பான். புரியுதுங்களா? ஆமா, மற்றவன் பண்ணா அது தப்பு, அதே இதை நாம பண்ணோம்னா அது தப்பு கிடையாது. ஆமா, தெரியுமா? நல்லா இருக்கு டைலாக். எந்த படத்துக்கு நீங்க டைலாக் நல்லா இருக்கு? நீங்க ஹீரோவா நடிக்கிற படத்துக்கு எழுதலான்னு இருக்க. எந்த மாதிரி கதை? அதாவது தலைவனுக்கு ரெடி பண்ண கதை பயங்கரமான கதை. விஜய் சாருக்கா? ஆமா. தலைவன் வந்து இப்போ நீங்க தான், புரியுதுங்களா? விஜய் சாரா? ஆமாங்க. ஆமா, நீங்க வந்து ஆம்பளையா இருந்து அவ்வளோ விஷயத்தையும் இது பண்றீங்க. புரியல. இல்லைங்க, நீங்க ஆம்பளையா இருக்கிறப்ப அவ்வளோ பேர் எதிரியா இருக்கான். ஓகே. ஆமா, நீங்க பொம்பளையா மாத்துறோம் ஒரு இடத்துல, ஒரு இன்ட்ரோ பிளாக்ல வந்து டக்குன்னு உங்களை பொம்பளையா மாத்துறோம். இது தலைவனுக்கு ரெடி பண்ண கதை. பொம்பளையா மாறினோடனே அத்தனை பேர் உங்களுக்கு சரண்டர் ஆயிடுறான். எப்படி இருக்கு ட்விஸ்ட்? நல்லா இருக்கும்ல? அப்படி சொன்னீங்களா? எது இந்த கதையை? இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சினிமா வேணான்னு அவர் முடிவு பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டோம். இது சொன்னோன்னா, இது சொன்னோன்னு தான் அவர் படமே வேணாம், நான் இதோட போறேன், அரசியலுக்கு போறேன்னு போயிட்டாராம்ல. அப்படியா? அப்படி கிடையாது. ஆமாம், அதெல்லாம் வந்து உள்ளார நடந்திருக்க விஷயம்லாம் வேறு, அதுக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம், நம்ம வந்து கதையோட லைன் தான் சொன்னோம். அதுக்கே அந்த முடிவு, ஒன் லைனுக்கே போதுன்ட்டாரா? ஃபுல் கதை கேட்டிருந்தாருன்னா, ஃபுல் கதை கேட்டிருந்தாருன்னா வேணான்னு போயிருப்பாரு. அதாவது நான் சொல்கிறதுக்குள்ளாரையே ஃபுல் கதை கேட்டிருந்தாருன்னா இந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருப்பார். எங்கேருந்து அதுக்கப்புறம் வர்றது? எங்கள் தலைவன் பொம்பளை கிட்ட போட்டால் எப்படி தெரியுமா இருக்கும்? பார்த்துருக்கீங்களா எங்கள் தலைவன் பொம்பளை கிட்ட போட்டு? இல்லையே, ஒரு சில பாடல்களை பண்ணியிருப்பாரு. எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. ஆம்பளையும் ஆசைப்படுறது மாதிரி இருக்குதுல்ல, அப்படி தானே இருக்கணும். ஆமாம், இவன் சிவகார்த்திகேயன் இவன்லாம் பொம்பளை கிட்ட போட்டு எவன் பார்ப்பான்? ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் பண்ணுறாரு. அதான் நல்லா தான் பண்ணுறாரு. அப்படி நீங்களாம் இப்படியெல்லாம் பார்க்குறதுனால தான் இப்படியெல்லாம் இருக்காங்க. ஆமாம், தலைவனுக்கு நிகராகாது. அதான் வந்துட்டாரே சினிமா. அப்போ பொம்பளை கெட்டப்பு தான் போடுவார். எங்கள் தலைவர் பொம்பளையாகவே மாறிடுவார். வேற மாதிரி தோணுச்சு. என்னது சொல்லுங்க? தோணுதெல்லாம் சொல்லாதான் அப்புறம் பரவாயில்ல. சென்சாரு எது? சினிமாவுக்கு தானே சென்சாரு. ஆமாம், சென்சார் நல்ல பிரச்சனையே இருக்கு. சரி, படம் எப்போதான் வரும் சொல்லுங்க. நீங்கள் வந்து என் தலைவனோட மிக சிறந்த ரசிகராக இருக்கீங்க. ஆமாம், என் தலைவனோட ரசிகர்கள் எவனை பார்த்தாலுமே உடனே படம் எப்போ ரிலீஸு, படம் எப்போ ரிலீஸ், அதுதான் முக்கியம் எங்களுக்கு. சோறு சாப்பிடல? அதெல்லாம் சப்பாத்தி பரவாயில்ல. நிறைய பேர் சோறு கூட சாப்பிடாம வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க படத்துக்கா? படத்துக்கு. அண்ணன் நடிச்சிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சுல்ல. அவ்வளோ எப்படி போனால் நமக்கு என்ன? எப்படி போனால் நமக்கு என்னவா? ஏன் நல்லா சம்பாதிக்கிறப்ப திருப்பி கொண்டு வந்தால் கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் ஒரு விஷயம், ஒரு வேலை முடிஞ்சு போச்சுன்னா அதை போய் நம்ம திருப்பி போய் அது என்ன ஆகுது ஏதாவதுலாம் எட்டி பார்க்கக்கூடாது. இந்த கரூர் விஷயம் மாதிரி முடிஞ்சோன்னா அப்படியே வந்துடணும், திரும்ப போயெல்லாம் பார்க்கறது கிடையாது. அந்த 41 பேரில் 4 பேரை எங்கள் காரில் ஏற்றிக்கிட்டு போனோம், புரியுமா? மற்றவெல்லாம் அந்த வண்டி சும்மா வந்தது, எல்லாரையும் அந்த வண்டி ஏற்றிக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து பனையூர் வந்துட்டாங்க. 41 பேர் பனையூர் வந்தது இருந்தது எவனுக்கு தெரியும்? ஆமாம், செத்ததை வந்து பார்க்கலன்னு இதே குற்றப்படுத்துகிறாங்களே. ஆமாம், செத்தவெல்லாம் நம்ம கூட நின்றுட்டு இருக்கிறப்ப எதுக்கு செத்தவனை போய் பார்க்கணுங்கிறான். மக்களுக்கு எப்படி தெரியும் அது? அதான் இந்த கம்யூனிட்டி போய் மக்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த மக்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. சீரியஸா எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியல. நாட்டு மக்களுக்கு ரொம்ப நாசமாய் போய் கிடக்குறானுங்க. சரி, அண்ணனோட தேர்தல் அறிக்கையெல்லாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு? என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாரு? எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய திட்டம், நிறைய 1 2. அதாவது 1 2ன்னு சொல்லக்கூடாது. 1 சொன்னா கூட காப்பி அடிச்சிடுறாங்க. காப்பி அடிச்சிடுறாங்க.
அது மாதிரி தான் நடக்குது. அதனால வந்து ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதையும் சொல்லக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படி. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொல்லுவீங்களோ? இப்போ சொன்னால காப்பி அடிச்சிடறாங்களா, அதுக்கப்புறம் தேவையே இருக்காதுல்ல. நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு காட்டிடுவோம். ஆமாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றோம். ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழை ஆயா ஃப்ளைட்டில் போகிறதுக்குன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அவ்வளோ செலவாகுதுல்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் செலவெல்லாம் எல்லாருமே பறக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே இடுப்பில் பெல்ட் மாட்டுறது மாதிரி நாங்கள் வந்து ஒரு ட்ரோன் கொடுத்துருவோம். ஆமாம், எல்லாருமே ட்ரோனை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு பறந்து போயிடலாம். ஆமாம். இதையெல்லாம் ஏதாவது திமுககாரன் செய்கிறேன்னு ஏதாவது சொல்கிறான்னா, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்களா? நீங்கள் கொடுப்பீங்களா? இதெல்லாம் இருக்குது. இதை சொன்னால் மற்றவங்க காப்பி அடிச்சிருவோம்ல. இதை ஃப்ரீயாக கொடுத்த கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். தேர்தல் அறிக்கையில் இந்தாங்க வச்சுங்க, நாங்கள் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட எவனும் கூட சொல்ல மாட்டேன். அப்போ இந்த பைக்கு, காரு இதெல்லாம் ஓரமாக தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எவ்வளோ பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறதெல்லாம் நாங்கள் ஓரம் கட்டிட்டு ஒன்லி அப்படி ஸ்கையிலே ட்ராவல் பண்ணுற ஒரு புதுமையான திட்டத்தை கொண்டு வந்தா, அதான் மக்களுக்கு தேவையான திட்டங்க ஏதாவது சொல்லுங்க. மக்களுக்கு இது தேவையில்லாத திட்டமா? அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறதோட காரில் போனால் எவ்வளோ லேட் ஆகும், கார்ல எல்லாம் போனால் ஆக்சிடென்ட் ஆகும். ஆமாம், அதே ஸ்கையில் போகிறப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும். அங்கே வர்றான் அப்படின்னா டப்புன்னு இங்கே கீழே குனிஞ்சு போயிடலாம்ல. டிராஃபிக் ஏதாவது ஜாம் ஆகும், எங்கே வேணுமாலும் போவான். ஆமாம், அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுருக்கீங்க. எல்லாம் இதெல்லாம் இருக்குது. சரி, நீங்கள் எது போட்டி போட போகிறீங்களா தாவேக்கா சார்பில்? தொகுதியில் கேட்டிருக்கீங்களா? விருப்பம் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து நான் தெளிவாக என்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், மெயினாக வந்து எங்கே மு.க. ஸ்டாலின் ஐயா நிற்கிறவரோ அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அப்புறமேலு நான் சொன்னேன், இல்லை நான் நின்னேன்னா நான் ஜெயிப்பேங்கிறது வேறு விஷயம். ஆனால் இல்லை, அவர் ஒரு நடப்பு முதல்வராக இருக்கார், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆமாம், அதனால் அந்த இடத்துல அவர் மரியாதையை நம்ம வந்து நம்மளால் அவர் மரியாதை போயிடுச்சு நாளைக்கு சமுதாயம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால விட்டு கொடுத்துட்டேன். யார் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்காக நான் வந்து அவங்க தொகுதியிலேருந்து நான் நிற்காம வேற ஜென்ரலாகவே வேணாம், ஓட்டு போடுறது மட்டுமே இப்போக்கி இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு போடுவோம். ஆமாம், ஏன்னா தலைவர் வந்து பிஎம்மாக இருக்கிறப்ப இங்கே நான் சிஎம்மாக இருக்கலாம். ஓ அப்படி புரியுதுங்களா? சரி, இப்போ தலைவர் சிஎம் ஆகும்போது அட்லீஸ்ட் நீங்கள் மினிஸ்டராக இருக்கணும்ல. அதாவது மினிஸ்டர்னா அது ஆகிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஓட்டு போட்டால் அவங்க ஆனாங்க இல்லை? நியமன சிஎம் ஆனாங்க. அதான் அதனால தான் ஆனாங்க இல்லையா. அதே மாதிரி நாங்கள் என்னைய வந்து ஆக்கிடுவாங்க. ஆமாம், நியமன எம்பின்னு சொல்லி. சரி சரி, இப்போ ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, என்ன இலாக்கா கேட்பீங்க? இதில் ஊழல் நிறைய பண்ண முடியும்னா? இல்லை இல்லை, நான் வந்து இப்போ என்னன்னா பெட்ரோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வாங்கிக்கணும். பெட்ரோலியம். ஆமாம், அந்த துறையில். ஆமாம், அந்த துறையில் வாங்கினாதான் இப்போக்கி நமக்கு நல்லது. ஏன்னா அதுதான் இப்போ தடைப்பட போகுது. அதை தடைப்படாமல் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமையாக வேலை செய்யணும் அதில். இப்போ உலக நாடுகள்லாம் போர் வந்துருச்சு இல்லையா, அப்போ இந்தியாவுக்கு வராமல் பெட்ரோல் வராமல் போயிடும் இல்லையா, அப்போ பெட்ரோல் போடாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுவோம் இல்லையா. அந்த கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு மூளை இல்லாதவன்னு வச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்து பார்க்குறப்ப தான் அதை கரெக்டாக பிரித்து யாராருக்கு எங்கே எவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அதை பிரித்து சரியாக கொடுக்கணும். ஆமாம், இப்போ ஏதாவது கொடுக்குறாங்க? இல்லையே, எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படி அந்த மாதிரி வேலை செய்யணும், அள்ளி கொடுக்கணும். ஆமாம். சரி, வேற என்ன பிளான்ஸ்லாம் இருக்குது தாவேக்காவோட எலெக்ஷன் கிட்ட? ஏதாவது மாநாடு ஏதாவது போட போகிறீங்களா? எல்லாம் இருக்குது, எல்லாமே வரிசையாக நாங்கள் பிளான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், 5 நாள் பத்தாது, அவ்வளோ பிளான் வச்சுருக்கோம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பண்ணுவீங்களா? எலெக்ஷன் முடிகிற வரைக்குமா? முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? எப்பவுமே பண்ண மாட்டோம், மக்களுக்கு செயலாக தான் செய்வோம். பிளானை வந்து எல்லாருமே வந்து வீட்டோட பிளானை கையில் கொடுத்து போனாப்புல வீடுக்கு வந்துச்சா என்ன, ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு வீடு தரோன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்களாம் உங்கள் வீடு இப்படி தான் இருக்குன்னு படம் போட்டு படத்தை கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் வீடே கொடுப்போம். இலவசம் எங்களுக்கு வீடு கொடுப்போம், பொண்டாட்டி கொடுப்போம், எல்லாத்தையுமே நாங்கள் என்னெல்லாம் விரும்புகிறான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்கிறாங்களே, நாங்கள் வீடும் கொடுப்போம் பொண்டாட்டியும் கொடுப்போம்.
இதெல்லாம் தேர்தல் இதுக்கு இருக்குமா? எது இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அதான் இருக்கும் இருக்காது. திமுக காரன் தான் கூட்டி கொடுக்க மாட்டான், ம் புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் கூட்டி கொடுப்போம். ம் 5000 ரூபா கொடுக்குறவன் அடுத்தாப்புல ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாமா இல்லையா? நாங்கள் அப்படியா? 5000 ரூபா கொடுத்தோம்னா அடுத்தாப்புல 10,000 ரூபா கூட்டி கொடுப்போம். ஓ அப்படி சொல்கிறீங்க. அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 20,000 ரூபா கூட்டி கொடுப்போம். இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற விஷயம் அதிகமாக பண்ண 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 எப்படி இருக்கும்? மக்கள் சந்தோஷப்படுவானா இல்லையா? சந்தோஷப்படுவானா இல்லையா? கண்டிப்பா. ஆ அதான் எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க கூட்டி கொடுத்தா வாங்க நல்லா இருக்கு சார். இல்லைங்க, நீங்க கூட்டி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? பணத்தை தானே சொல்றீங்க? பணத்தை தானே சொல்றீங்க? ஆமா, வேற என்ன? நீங்க என்ன? இல்ல நானும் பணத்தை தான் நினைச்சேன். அப்படியா? நீங்க வந்து தப்பா நினைக்க கூடாது. நான் தப்பாவே நினைக்கல சார், நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.